கர்த்தர் நீதி செய்கிறவர், மனதுருகுகிறவர், நமக்கு இருக்கும்படி காத்திருக்கிறவர். அல்லேலூயா. தலைப்புல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு நீதி செய்யும் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. மனதுருகும் கர்த்தர். அல்லேலூயா. நமக்காக காத்திருக்கும்படி இருக்கும்படி காத்திருக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுள்ள நல்ல தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் அடியனை மறைத்து நீங்கள் பேசும்படியா ஜெபிக்கிறேன். தேவ ஆவியானவர் இடைபடுவீராக. இதை கேட்கிற யாவரும் ஆண்டவரை செவிசாய்த்து அவர்கள் ஆண்டவரை சோத்திரப்பா வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை உண்டு பண்ண உடைய வார்த்தைகளை இதோ விதைக்கிறோம். கர்த்தர் அதை அறுவடை செய்ய தேவன் உதவி செய்கிறார்கள். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30வது அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு இரங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அவருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. காத்திருக்கணும். காத்திருக்காம எந்த காரியத்தை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அல்லேலூயா. ஒரு வெளியூருக்கு போகிறோம்னா முன்கூட்டியே நம்ம ட்ரெயினில் போகிறோம்னா ட்ரெயினுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போயிட்டு டிக்கெட் வாங்கி காத்திருக்கணும். ட்ரெயின் வர வரை என்ன பண்ணணும்? ட்ரெயின் வரலன்னா நடந்து போயிட முடியுமா? காத்திருக்கணும். அல்லேலூயா. காத்திருந்தா தான் அந்த ட்ரெயினில் நம்ம என்ன பண்ண முடியும், பயணம் செய்ய முடியும். அல்லேலூயா. இல்லை ஃப்ளைட்டில் வெளிநாடுக்கு போகிறோம்னு நினச்சிங்களேன், அங்கே போகும்போது 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம போய் என்ன பண்ணணும், காத்திருக்கணும். ஃப்ளைட்டு அங்கே ஏர்போர்ட்டில் போயிட்டு நம்மளுடைய டிக்கெட்லாம் காமிச்சு புக் செய்து அது எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஃப்ளைட்டுக்காக காத்திருக்கணும். அல்லேலூயா. காத்திருக்கும் போது தான் ஒரு நன்மையான காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களை தன்னுடைய ஜனமாக காத்திருக்கும்படி அவருடைய நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக சர்வ வல்லமை பொறிந்த தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் என்ற அநேக ஜனக்கூட்டம், அநேக மக்கள் மனுக்குலத்திற்கு நடுப்புற அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக மக்கள் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒருவரை கர்த்தர் அழைக்கிறார். ஒருவரை அழைத்து அந்த அழைப்பில பிறந்தவர்கள், அந்த அழைப்பில அவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்காக காத்திருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு அந்த பிள்ளையினுடைய சந்ததியில இருந்து இஸ்ரவேல் என்ற ஒரு சந்ததியை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். அல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் என்ற மக்களை எதற்காக தேர்ந்தெடுத்தார்னா, தன்னை என்னுடைய நாமத்தை, மகிமையுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, பரலோக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அந்த ஒரு ஜனத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார் தனக்கென்று. அல்லேலூயா. தன்னுடைய ஜனம் என்று தெரிந்து கொண்டு அவர்கள் என்னுடைய வார்த்தையை மீற மாட்டாங்க, அதுக்காக தான் அவர்களுக்கு கர்த்தர் என்ன கொடுத்தாருன்னா கட்டளைகளையும் நியாயங்களையும் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. கட்டளையும் நியாயங்களையும் கர்த்தர் கொடுத்து அதன்படி நடக்க சொன்னார். அதன்படி நடக்கும் போது, காத்திருக்கும் போது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லி அவர்களுக்கு என்ன பண்ணாரா, கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆனா அந்த ஜனங்க என்ன செய்தாங்கன்னா, அவருடைய கட்டளையே என்ன பண்ணல, மதிக்கல, கை கொள்ளல. கற்பனைகளையும் என்ன பண்ணல, கை கொள்ளாம அவர்களுடைய இஷ்டத்துக்கு பிரகாரம் அவர் எங்கெங்க போகிறாங்களோ, எந்தெந்த இடத்துக்கு போறாங்களோ அந்த மக்களுடைய வழிமுறைகளை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. இவர்களுக்காக கொடுக்கப்பட்ட கற்பனையும் கட்டளையும் கை கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் அவர்களை கொண்டு வந்தார். ஆபிரகாம் மூலமாய் அவர்களை தெரிந்து கொண்டார்.
ஆபிரகாமின் விசுவாசத்தின் மேலே தேவன் மனதுருகி தேவன் அவர்களுக்கு ஒரு மகனை கொடுத்து அந்த மகன் மூலமாக யாக்கோபு என்ற ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்து அதுல யாக்கோபை கர்த்தர் இஸ்ரவேலாக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அந்த இஸ்ரவேலாக தெரிந்து கொண்ட அந்த மக்களுக்கு என்ன கொடுத்தாரா? கட்டளையும் கற்பனையும் கொடுத்தார். கொடுக்கப்பட்ட அந்த கற்பனையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் அவங்க என்ன பண்ணல? கை கொள்ளவே இல்லை. அல்லேலூயா. கை கொள்ளாமல் எப்படி? அந்த வாசிங்க 15-16 வாசிங்க. ஏசாயா 15-16 30 ஏசாயா 30:15 நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று. அல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்பி என்ன பண்ணணுமா? அமர்ந்திருக்கணுமா? அல்லேலூயா. மனம் திரும்பி நீங்கள் அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே பொறுமையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதிராமல் அப்படி அல்ல, குதிரையின் மேலே ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள். அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்கள் மேலே ஏறி போக வேண்டும் என்று என்கிறீர்கள். அப்படியே உங்களை துரத்துகிறவர்களும் வேகமா துரத்துவாங்களாம். அல்லேலூயா. நீ எப்படி ஓடி போகணும்னு நினைக்கிறியோ அதன்படியே சத்துரு துரத்துவான். அல்லேலூயா. நீ அமர்ந்து இருந்து பாரு கர்த்தருடைய சமூகத்துல, சத்துரு கவனம் போயிடுவான். அல்லேலூயா. நீ எப்படி நான் தேவனை விட்டு ஓடி போகணும்னு நினைக்கிறியோ அப்படியே சத்துரு உன் கூடவே ஓடியாருவான். இன்னும் வேகமா வருவான். அல்லேலூயா. நீ வேகமான வண்டியில ஏறி போகணும்னு நினைச்சினா கூட அதே வேகமான வண்டியில அவனும் என்ன பண்ணுவான்? வருவான். அல்லேலூயா. நீ குதிரை மேல சவாரி செய்து ஓடி போலான்னு நினைச்சாலும் அவன் என்ன பண்ணுவான்? குதிரை மேல சவாரி செய்து வருவான். அல்லேலூயா. யாரை விட்டு போனா? தேவனை விட்டு போனான். அல்லேலூயா. அந்த மக்கள் அப்படிதான் இருந்தாங்க. அப்படிதான் அவர்கள் நினைத்தார்கள், அப்படிதான் வாழ்ந்தார்கள். பல பிரச்சனைகளை அவர் சந்தித்தார்கள், பல போராட்டங்களை அவர்கள் சந்தித்தார்கள், பல இழப்புகளை அவர் இழந்தார்கள் தேவனை விட்டு விலகி போகும்போது. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது இந்த பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில ஏற்படாது. தேவனிடத்தில் நீங்கள் அமர்ந்து இருக்கும் போது இந்த வாய்ப்பு, இந்த பிரச்சனையான வாய்ப்புகள்லாம் நம்மளுக்கு வரவே வராது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்கு கர்த்தரிடத்தில் நீங்க அமர்ந்திருக்கணும். அவர் வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, இறங்கும்படி காத்திருப்பார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30வது அதிகாரத்தில் அந்த 18வது வசனம் சொல்லப்படுகிறது. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு இறங்குறதுக்காக. அல்லேலூயா. நீ என்ன தவறு செய்தாலும் சரி, நீ ஓடி போனா கூட உன்னை பிடிச்சின்னு வந்து என்ன பண்ணுவாங்க? உட்கார வச்சு அங்க ஒரு கஷ்டத்தை கொடுத்து கர்த்தரை தேடும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அங்க கொண்டு வந்து உனக்காக அவர் காத்திருக்கிறார். நீ வருவேன்னு சொல்லி. அல்லேலூயா. நீ வருவேன்னு சொல்லிட்டு அவர் காத்திருக்கிறார். உனக்கு இறங்கும்படி, உனக்கு நன்மை செய்யும்படி. அல்லேலூயா. உனக்கு நன்மையான காரியங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் காத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்ம காத்திருக்கிறோம்? காத்திருக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்துல இரவு பகலுமாய் நம்ம காத்திருக்கிறோமா? கர்த்தருக்கு முன்னாடி நீ காத்திருக்கும் போது தேவன் உனக்காக காத்திருப்பார். என் மகன் வந்து அமர்ந்து செபிப்பான். அல்லேலூயா. செவிகள் கேட்கும்படியாக கர்த்தர் காத்திருப்பார். உன்னுடைய விண்ணப்பங்களை கேட்டு அதற்கு பதில் தருவதற்காக கர்த்தர் காத்திருப்பார். உன் தேவைகளை அறிந்து அதை பூர்த்தி செய்வதற்காக கர்த்தர் காத்திருப்பார். அல்லேலூயா. நீ தேவனுக்கு முன்பாக காத்திருக்கும் போது வேகமா ஓடினோம்னு நினைக்கிறேன், வேகமாய் பயணம் செய்ய வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. வேகமா. இன்னைக்கு உலகம் ரொம்ப அவசரமா இருக்குது. அல்லேலூயா. இந்த அவசரமான உலகத்துல பரபரப்பா இருக்கிற நாமளும் நீ அமர்ந்து இருந்து காத்திருப்பா. எதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், ஒன்றும் கைக்குடி வராமல் நம்ம என்ன பண்றோம்? சப்புன்னு வந்து உட்காந்துறோம். அல்லேலூயா. ஓடி 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 பார்க்கிறோம். ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறோமான்னா கொஞ்ச நேரம் கூட கிடையாது. அல்லேலூயா. நீ காத்திருங்க. கர்த்தர் உனக்காக இருக்க தேவன் சித்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 103:13 வாசிங்க.
தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அல்லேலூயா. யாரு கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் இறங்குகிறவராய் இருக்கிறார். அவருடைய வேலை வாய்ப்புகளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய வியாபாரங்களை ஆசீர்வதிக்க மென்மேல வியாபாரங்களை அதிகப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார். அல்லேலூயா. கையிட்டு செய்கிற வேலையை இன்னும் அதிகப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளை கேட்கிறதுக்கு முன்னாடி தகப்பனுக்கு தெரியும் அந்த பிள்ளைக்கு என்ன தேவை. அல்லேலூயா. நாளைக்கு பீஸ் கட்டிட்டா அந்த பிள்ளைக்கு ஸ்கூல் போகிறதுக்கு ஸ்கூல் ட்ரெஸ் தேவை, புக்ஸ் தேவை, அங்க பீஸ் கட்டணும். அந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை தகப்பன் அறிந்து அதற்கு தகுந்தா போல அந்த வாங்கி கொடுத்து அந்த பிள்ளை கண்ணீரோடு கூட எங்க போகக்கூடாது, ஸ்கூலுக்கு போகக்கூடாது என்று சொல்லி அந்த தகப்பன் தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் கரெக்டா செய்ய அந்த தகப்பன் எப்படி இறங்குகிறாரோ அது போல நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு இறங்குகிறார். அல்லேலூயா. உனக்கு என்னென்ன தேவை, உன் பொருளாதார வாழ்வு, உன் வசதியான வாழ்க்கை வாழ்வதற்கு, ஒரு இயல்பான வாழ்க்கை வாழ்வதற்கு உனக்கு என்ன தேவை என்பதை, பசி பட்டினி இல்லாத அளவுக்கு வாழ்வதற்கு உனக்கு என்ன தேவை என்பதை என் தேவனாகிய கர்த்தர் அறிந்து அதன்படி உனக்கு இறங்குவார். அல்லேலூயா. அதன்படி உனக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ, உனக்கு, உன் மனைவிக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் தாய் தகப்பனுக்கு என்னென்ன செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வதற்கு என் தேவன் சித்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நல்லவர். உனக்கு இறங்கும்படி கர்த்தர் செய்வார். எபேசியர் 2:4. தேவனோ எப்படி இருக்கிறார்? அவரே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அல்லேலூயா. இரக்கமுள்ள தேவன். நீ என்னதான் தவறு செய்தாலும் சரி, கர்த்தர் உன்னை மன்னித்து உனக்கு இறங்குகிறவர், இரக்கம் செய்கிறவர், இரக்கம் காட்டுகிறவர், உனக்கு என்னென்ன இல்லை என்பதை அறிந்து அதற்கு செய்யக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இரக்கமுள்ள தெய்வம். நீங்க பயப்படவே தேவையில்லை. கிடைக்குமா கிடைக்காதா, ஜெபித்தா இது நடக்குமா நடக்காதோ அப்படி கவலையே பட தேவையில்லை. அப்படி ஒரு சந்தேகத்தோடு கூட நீங்க ஜெபிக்காம கர்த்தருக்கு முன்னாடி, கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்வார் என்ற விசுவாசத்தோடு கர்த்தருக்கு முன்னாடி நீ உட்காருவாயானால் கர்த்தர் இறங்குகிறவராய் இருக்கிறார் உனக்கு. அல்லேலூயா. இரக்கம் காட்டுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1:3 வாசிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனாய் இருக்கிறாராம். கரங்களை தட்டி கத்து பயன்படுத்தாமா? நான் கண்ணீரோடு கூட இருக்கிறேன், வருத்தத்தோடு கூட இருக்கிறேன், என்ன செய்யறதுனே தெரியல, ஆறுதல் சொல்லுகிற தேவன். அல்லேலூயா. என் மகனே, என் மகளே, அழாதே, நான் இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையை யார் தான் சொல்ல முடியும்? தகப்பன் தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. ஒரு வீட்டுல ஒரு தகப்பன் தன் மனைவியோ தன் பிள்ளைகளோ கஷ்டத்திலேயோ துன்பத்திலேயோ இருந்தார்கள்னா மன சோர்வியா இருக்கும்போது வரும்போது என்னமா ஒரு மன கவலையா இருக்கிற என்ன விஷயம்? அல்லேலூயா. இதை கேட்கிறது யாருன்னா பிள்ளையை பார்த்து தகப்பன் தான். அல்லேலூயா. அது போலதான் நம் தேவனாகிய பிதாவாகிய தேவன் நம்மளை பார்த்து, உன்னுடைய சோர்வை, உன் முகத்தை பார்த்து கர்த்தர், உன் இருதயத்தை பார்த்து, உன் நினைவை பார்த்து கர்த்தர் உனக்கு என்ன தேவை என்பதை உனக்கு நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். உனக்காக காத்திருக்கிறார். நீ எதை கேட்க போறன்னு காத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் எல்லாம் உனக்கு தர வேண்டியது. நீ என்ன கேட்க போற, நீ என்ன விரும்புகிற, உன் மன விருப்பப்படி உன் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உன் ஆலோசனைகள், உன்னுடைய மன விருப்பம், நீ என்ன கேட்கிற, என்ன தேவைப்படுகிறது உனக்கு, நீ ஜெபத்தின் மூலமாய் கர்த்தருக்கு முன்னாடி எதை கேட்க போற? நீ எப்போ அமர்ந்து இருக்கிற? கர்த்தருக்கு முன்னாடி அமர்ந்து இருக்கிறியா? காத்திருக்கிறியா கர்த்தருக்கு முன்னாடி? நீ காத்திருக்கும் போது உன் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
ஒரு வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் இந்த பூமியில ஊழியம் செய்யும் போது ஒரு பெண் அங்க வராங்க, கானானிய ஸ்திரீ. கானானிய ஸ்திரீ இயேசுவிடம் ஒரு உதவி கேட்டு வராங்க. மத்தேயு 15வது அதிகாரம் 22 இருந்து 28 வரை வாசிங்களேன். கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள். அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே? ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கானானிய ஸ்திரீ அப்பொழுது எத்தனாவது வசனமா? மத்தேயு 15:22. நீங்க வாசிங்க. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி 15:22 தானமா நீங்க வாசிக்க? 15:22 நான் வாசிங்க. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவர் இடத்துல வந்து பாருங்க, என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க எப்படி கூப்பிடுறாங்க பாருங்களா, தாவீதின் குமாரனே. வாசிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனே, எனக்கு என்ன பண்ணுங்க, இறங்குங்க. ஹல்லேலூயா. எதுக்காக அந்த சகோதரி அங்க வராங்க பாருங்க. என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார். ஹல்லேலூயா. என்ன பண்றாங்களா? பிசாசினால கொடிய வேதனை. பிசாசு வந்துச்சுன்னா ஒரு பிள்ளைங்க, ஒரு ஆளுக்கு நம்ம இங்க பார்த்தல சர்ச்சில் இல்லம்மா, பிசாசு பிடிச்சவங்களை எப்படி இருந்தாங்க? கொடிய வேதனை. அவங்க என்ன செய்யறது, எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியாது. அவ்வளவு பெரிய கொடிய வேதனையை அனுபவிக்கிற அந்த மகளுக்கு அங்க அந்த அம்மா வந்து கேட்கிறாங்க ஆண்டவர் இடத்துல. சொல் வாசியமாக. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மளை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவள், காணாமற் போன ஆடுகளை போல இருக்கிறாங்க அவங்க. ஆமா, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் நான் வந்தேன். அவங்க தான் காணாம போயிட்டாங்க, என்னுடைய வார்த்தைகளை கேட்காம போயிட்டாங்க, என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காம இருந்துட்டாங்க. அங்க யூதர்கள் மட்டுமே வசிக்கிறாங்க, மற்ற கூட்டம்லாம் எங்க இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வரும்போது அங்க யார் தான் இருந்தாங்கன்னா அந்த 12 கோத்திரமும் அங்க இல்லை.
அல்லேலூயா. காணாம போன ஆட்டை தேடி தான் நான் வந்தேன், மற்றபடி அல்ல. அவர்களுக்கு வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்ய என்று பணிந்து கொண்டால் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல என்றால் அதற்கு அவர் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருக்கிற அது குண்டு போனது கீழே விழுந்து போச்சுன்னா நாய் அதை தின்னுமே. அல்லேலூயா. கீழே விழுந்துட்டா யாரும் ஒன்றும் எடுக்க மாட்டோம்ல, பக்கத்துல நாய் படுத்துட்டு என்ன பண்ணும், அதை எடுத்து சாப்பிடும். அல்லேலூயா. அப்போ எந்த அளவுக்கு நம்ம தாய்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்க பாருங்க. அங்க சொல்லுகிற காரியத்தை பார்க்கும்போது நாமளா இருந்தா சண்டைக்கு போயிடுவோம்ல, யாரை பார்த்து நாயின்னு கேட்கணும் இல்ல. அல்லேலூயா. சாதாரணமா பேசிட்டாவே சண்டை வந்துடும். ஆனா நம்ம எவ்வளவு பொறுமை பாருங்க, கர்த்தருக்காக காத்திருக்கிறாங்க. அவர் எப்படியாச்சும் நமக்கு நன்மை செய்யணும், நம் பிள்ளைக்கு நன்மை செய்யணும். அல்லேலூயா. நம் மகள் விடுதலை ஆகணும். அவங்க கர்த்தரிடத்துல காத்திருக்கிறாங்க. அவர் ஒன்றும் சொல்லாத வந்துட்டு பிற்பாடு கூட நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்னா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், கவனம் போய்கிட்டே இருக்கிறேன், கேட்போமா கேட்க மாட்டோம், கேட்போம். அல்லேலூயா. ஒன்றும் சொல்லாத போய்கிட்டே இருக்கிறேன், திமுறா உனக்கு எங்க ஊர்ல வந்துட்டு. அல்லேலூயா. ஆனா அவர் பாருங்க, ஒன்றும் சொல்லாத போன கூட அவங்க அம்மா என்ன பண்ணல, பின்னாடியே தொடர்ந்து போகிறாங்க. சீடர்கள் கூட தேத்துறாங்க போமான்னு சொல்லி. அல்லேலூயா. ஆனா அங்க அவங்க எதற்கும் கவலைப்படாம, எதுக்கும் கலங்காம, நாய்க்கு கொடுக்கறதுக்கு தகுதி கிடையாது, உனக்கு சுகம் கொடுக்கறதுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லும் போது கூட கீழே விழுகிற துணி நாயை தின்னோம் என்ன அப்படி கூட நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, என் மகளுக்கு சுகம் தாங்கன்னு சொல்லி ஆண்டவர் வற்புறுத்துறான். அல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் வற்புறுத்துறோம் ஆண்டவர் என் குடும்பம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கு, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தள்ளப்பட்ட நிலையில இருக்கிறேன், என் வாழ்க்கையில ஒரே ஒரு வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கல முன்னேறுவதற்கு, நான் சம்பாதிக்கிறது சாப்பிடுறதுக்கும் வயிற்றுக்கு எல்லாமே சரியா போகுது, மிச்சம் எடுத்து என் பிள்ளைகளுக்கு வைத்து நாளைய தினத்தை குறித்து அந்த பிள்ளைகளுக்கு இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்ற ஒரு மிச்சம் கூட எங்க வாழ்க்கையில அதை எடுத்து வைக்க முடியல. ஆண்டவர் எத்தனை பேர் ஆண்டவர் இடத்துல வற்புறுத்தி கேட்கிறோம், ஆண்டவர் என் நிலை இதுதான், என் நிலையை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா ஆண்டவரே, எனக்காக இறங்குங்க. அல்லேலூயா. எத்தனையோ மந்திரக்காரங்க கூட்டு போயிருப்பாங்கல்ல, வைத்தியக்காரங்க கூட்டு போயிருப்பாங்களா அந்த அம்மா, அந்த பிள்ளையை எப்படியாச்சும் சுகப்படுத்த வேண்டும் என்று. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தா மட்டும்தான் அங்க சுகம் அடையும், இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் சுகம் கொடுக்க முடியும், இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் அந்த பிசாசை துரத்த முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்ததுனால. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் நம் வாழ்க்கை பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்ற நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்கு இருந்துட்டா போதும், கர்த்தர் சுகம் தருகிற தேவனாய், நமக்கு இருக்குகிற தேவனாய் இருக்கிறார். நாம வருகிற வரை அவர் காத்து இருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்னை பின்தொடர்கிறாயா இல்லை என்று சொல்லி அவர் அங்கிருந்து வந்துடுறார். அல்லேலூயா. நமக்காக அவங்க காத்து இருக்கிறாங்களா இல்லையான்னு பாக்குறாரு. அவரும் காத்து இருக்கிறார், நீ வரியா இல்லையான்னு. அல்லேலூயா. நீ தொடர்றியா இல்லையான்னு அவரும் காத்து இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அம்மா தொடர்ந்தாங்க, இவர் காத்து இருந்தார். இவருடைய வாயிலிருந்து என்ன வருகிறது, இந்த வார்த்தைக்கு என்ன பதில் சொல்லுகிறாள் என்று அவர் விரும்பினார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே கர்த்தருடைய சமூகத்தில் நீ எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற, எப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தரிடத்தில் நீ கேட்கிற, நீ கேட்டுப்பார். மனதுருகிற தேவன் நம் தேவன். அல்லேலூயா. நமக்காக இறங்குகிற தேவன், காத்திருக்கிறவர். உன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 94:9. சங்கீதம் 94:9. காதை உண்டாக்கினவர் கேட்க மாட்டாரா? கண்ணை உருவாக்கினவர் காண மாட்டாரா? அல்லேலூயா. காதை உருவாக்கி இருக்கிறார்,
அவருக்கு காது இருக்கிறது. அவரை போலதான் நம்மளுக்கு காது கொடுத்தார். அதை உருவாக்கினவர் கேட்க மாட்டாரா? கண்ணை கொடுத்தவர் உன்னுடைய நிலைமையை அவர் பார்க்க மாட்டாரா? அல்லேலூயா. கண்டிப்பா பாப்பார், கேட்பார். உன்னுடைய நிலைமையை பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய தேவைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் கர்த்தர் அதை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் பெரிய காரியங்களை செய்கிற தேவன், பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுகிறவர். உன் வாழ்வில் நீ எதிர்பார்க்கிற காரியத்தெல்லாம் ஜெயமாக மாற்றி கொடுக்கிறவர். அல்லேலூயா. உனக்காக இறங்குகிற தேவன். அல்லேலூயா. உனக்காக என்ன பண்ணுவாரா? இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாவற்றையும் நன்மையான காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம இறங்கும்படி காத்திருப்பார்னு பார்த்தோம். இப்போ மனதுருகும்படி எழுந்திருப்பார். வாசிங்க அந்த வசனத்தை 30:18. உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். அல்லேலூயா. உங்கள் மேல எப்படி எழுந்திருப்பாரா? மனதுருகும்படி. அங்க இறங்கினார். நீ காத்திருக்கிறதுனால இறங்கினார் ஆண்டவர். நீ வருகிற வரை காத்திருந்தார். அந்த அம்மா சந்துல பொந்துல தேடி ஆண்டவர் எங்க இருக்கிறார் என்பதை தேடி அந்த அம்மா வந்தாங்க. அந்த அம்மா வர வரையும் காத்திருந்தாங்க. அல்லேலூயா. இங்க மனதுருகும்படி எழுந்திருப்பேன். அல்லேலூயா. அங்க காத்திருந்தார் வரும் வரை. நீ காலையில் எழுந்த ஆண்டவருடைய சமூகத்தில் வர வரை அவர் காத்திருப்பார். அல்லேலூயா. இங்க மனதுருகும்படி எழுந்திருக்க போகிறார். ஆமென். மார்க் 1வது அதிகாரம் 40 42 வரையும் வாசிக்கலாமா? அப்பொழுது குஷ்டரோகி அவரிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால ஆகும் என்று வேண்டிக் கொண்டார். அல்லேலூயா. அங்க பாருங்க, எழுந்து இருக்கிறார் மனதுருகி. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. அல்லேலூயா. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. பஸ்ல அல்லேலூயா. மனதுருகும்படி எழுந்திருப்பார் ஆண்டவர். அவ்வளவு நம்பிக்கை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். ஆண்டவரே, உன்னால மட்டும்தான் இதை செய்ய முடியும். உம்மை தவிர என் வாழ்க்கையை சீர்படுத்த ஒருவரால முடியாது. அங்க வேதம் சொல்லுகிறது, நீ திரும்பினால் மறுபடியும் என்ன பண்ணுவேன்? உன்னை சீர்படுத்துவேன். அல்லேலூயா. நீ திரும்புகிற வரை உன்னை சீர்படணும்னா முடியாது. எத்தனை பேர் கைவிட்டு இருப்பாங்க, வீட்டை விட்டு தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. குஷ்டரோகியா இருக்கிறவங்க வீட்டுல வச்சிருப்பாங்களா? வச்சிருக்குமா? குஷ்டரோகி வீட்டுல வச்சிருப்போம். எப்படி இருக்காங்க? தனியா ஒரு ரூம்ல கூட என்ன பண்ணிருப்போம்? தனியா ஒரு கொட்டா ஒன்று போட்டு அது உள்ள அடிச்சிடுவோம். ஆனா இஸ்ரவேல் மக்கள் வெளியே அனுப்பிடுவாங்க. பாளையத்துக்கு வெளியே, ஊர் விட்டு வெளியே அனுப்பிச்சுவாங்க. அல்லேலூயா. அங்க ஆண்டவர் போற யாரை தேடி? குஷ்டரோகி தேடி போறாங்க. அந்த வழியை நீங்க சொல்ற குஷ்டரோகி. வாசிங்க அந்த வசனத்தை. அப்போ இது குஷ்டரோகி ஒருவன் மேல் வசனத்தை வாசிங்க. கலிலேயா நாடெங்கும் ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டும் பிசாசுகளை துரத்திக் கொண்டும் இருந்தார். அல்லேலூயா. கலிலேயா நாடெங்கும் சுற்றி வரும்போது அங்க ஒரு குஷ்டரோகி வந்து கேட்கிறான் ஆண்டவர் இடத்துல. கலிலேயாவுல வந்து கேட்கிறான், ஆண்டவரே, உனக்கு சித்தமானால் எனக்கு என்ன பண்ண? சொஸ்தமாக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் உடனே எழுந்திருக்கார். உடனே எழுந்து, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம ஆண்டவர் இடத்துல இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை வைக்கிறோம்? நான் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன், என்னை சுகமாக்கு. இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறேன், என் கடனை தீரு. எத்தனை பேர் கேட்கிறோம் ஆண்டவர் இடத்துல? ஆண்டவரை, இப்படிப்பட்ட நிலையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில ஒரு திருப்பு முடியை உண்டாக்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபத்துல கேட்கிறோம் ஆண்டவர்? அதிகாரமா வந்து கேட்கிறோம் பாருங்க. ஆண்டவர் இடத்துல தகப்பன் இறங்குகிறது போல ஆண்டவர் என்ன பண்ணுவானா? இறங்குவான். அல்லேலூயா. அங்க ஒரு அதிகார தோரணையோடு கேட்கிறான், எனக்கு உனக்கு சித்தமான என்ன சுத்தமா? உன்னால முடியுமா?
அல்லேலூயா. உடனே ஆண்டவர் எழுந்து வாசிங்க. இயேசு மனதுருகி கையை நீட்டி தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எனக்கு சித்தம் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு சித்தம் இல்லாத இல்லை. நீ விசுவாசமா சுத்தமாகணும். அல்லேலூயா. கேட்கிறது பெருசு இல்ல, கேட்கிறது பெருசு இல்ல. கர்த்தருக்கு காத்திருக்கணும். அவர் சொல்ற வரையும் காத்திருக்கணும். நீ கேட்டுட்ட கேள்வி கேட்டுட்டு போயில பாருங்க, நான் காத்திருக்கணும். பதில் சொல்லுகிற வரை காத்திருக்கணும். ஆண்டவர் எழுந்து சொன்னார், மனதுருகி இவ்வளவு வேதனைப்படுகிறேன், வெயிலையும் மழையிலையும் காற்றிலையும் அந்த இடத்துல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற அந்த குஷ்டரோகியை பார்த்து ஆண்டவர் மனதுருகிறார். ஐயோ, வீட்டில் போய் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, பரிதபித்துக் கொண்டிருக்கிற என் மகனுடைய வாழ்க்கையை நான் சுகமாக்க போகிறேன். அல்லேலூயா. பரிதபித்துக் கொண்டு காட்டிலையும் மேட்டிலையும் மழையிலையும் சீரழிந்து கொண்டு அலைந்து கொண்டு படுக்க இடம் இல்லாம வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருக்கிற அந்த குஷ்டரோகியை பார்த்து ஆண்டவர் மனதுருகுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. மனதுருகி எனக்கு சித்தம் இருக்குப்பா, நீ சுத்தமா குடும்பத்தோடு போய் வாழு, நல்லா வாழு, சந்தோஷமா இரு என்று சொல்லி ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். நமக்கும் நல்ல வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தரிடத்தில் காத்திருக்கும் போது, தேவனிடத்தில் அதிகார தோரணையோடு உன் விருப்பத்தை சொல்லும் போது கர்த்தர் அதை கேட்டு தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுகம் அளிக்கவும் வல்லமை அளிக்கவும் தேவன் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவோம். என் தேவன் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம தேவனுக்கு முன்பாக இருக்கணும். மார்க் 6வது அதிகாரம் 34வது வசனம் வாசிங்க. அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருந்தபடியால் அவர்கள் மேல என்ன பண்ணாரா? மனது உருகுனாராம். அல்லேலூயா. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல, கண்காணிக்கிறது கூட ஆள் இல்லாத போல இருக்கிறாங்களே, என்ன செய்யறதுனே தெரியலையே என்று சொல்லி அநேக காரியங்களை உபதேசிக்க தொடங்கினார். ஆமென். அநேக காரியம், நல்ல விஷயங்களை ஆண்டவர் ஜனங்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அதை கேட்கிற மக்கள் எத்தனை பேர் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருப்பாங்க? ரட்சிக்கப்பட்டு தேவனை விசுவாசிக்கிறவர்களாக இருந்திருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, மத்தேயு 14:14 வாசிங்க. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனது உருகி அவர்கள் வியாதிஸ்தர்கள் எல்லாம் இருந்து அவர்களை சொஸ்தமாக்கினார், அவர்களை சுகமாக்கினார். ஆமென். மனது உருகுகிற தேவன். நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா போதும், அவருடைய பக்கத்துல வந்து நின்றுட்டா போதும். காலையில எழுந்து அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. அதிகாலையில் அவர் முன்னாடி நீ வந்து நின்றுட்டா போதும், கர்த்தர் உன் தேவைகளை அத்தனையும் கர்த்தர் சந்திக்க வல்லவர். அல்லேலூயா. அவர் மூலம் வந்து அவர் பக்கத்துல வந்துடணும். அவர் ஜபத்துல எந்தெந்த நேரத்துல ஜபம் வைக்கிறோமோ சபையில் அந்த ஜபத்துல நீ வந்து கலந்து ஆண்டவருக்கு முன்னாடி உட்காரணும். அல்லேலூயா. அமர்ந்திருக்கணும், காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கும் போது கர்த்தர் உன்னுடைய காத்திருப்பை கண்டு உன் தேவைகளை பூர்த்தி செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கணும். ஆமென். லூக்கா 7வது அதிகாரம் 11 15 வாசி. மறுநாளிலே நாயின் என்ற ஊருக்கு போனால் அவருடைய சீஷர்கள் அநேகரும் திரளான ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலிலே சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் அந்த தாய்க்கு ஒரே ஒரு பிள்ளை, அவளோ அவ எப்படிப்பட்ட பெண்ணா இருந்தானா? விதவை.
கணவன் இல்லாத ஒரு பெண்ணு. அல்லேலூயா. கைம்பெண். கைம்பெண்ணா கணவன் இல்லாத பெண். அல்லேலூயா. கணவன் இல்லாத பெண்ணா இருந்து அவங்க ஒரே ஒரு பிள்ளை தான். அந்த பிள்ளையா அந்த அம்மாவுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்களா. மனநிலை இருந்தது ஒரே ஒரு பிள்ளை, கருப்புல கொத்து மாரி ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை என்ன ஆயிடுச்சு, செத்து போச்சுன்னா எப்படி இருப்பாங்க? தன்னுடைய மகன் இறந்துட்டு பிற்பாடு எப்படி இருப்பான் அந்த தாய்? வாழ்க்கையே பறி போனது போல இருக்கும். இது இனிமே வாழ்ந்து ஒரு பிரயோஜனமா? அந்த அம்மா நினைப்பு அப்படித்தானே இருந்திருக்கோம். இனி வாழ்ந்து ஒரு பிரயோஜனமா? இல்ல. இனி வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு யார் இருக்கிறாங்க? யாருக்காக நான் வாழ வேண்டும் என்று ஒரு கண்ணீரோடு கூட, கடவுளே இல்லையா? நிறைய பேர் கேட்பல, அந்த கடவுள் கூட தான் இல்ல, கண்ணு இல்லையே கேட்கறாங்களா இல்லையா? அல்லேலூயா. அந்த அம்மா கேட்டிருப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா இருந்தது ஒரே ஒரு புள்ள, இருந்தது ஒரே ஒரு புள்ள. அந்த கடவுளுக்கு கூட கண் இல்லை. இருந்த ஒரே ஒரு புள்ள செத்து போச்சு. இனி நான் யாருக்காக வாழ போறேன், எதற்காக வாழணும் என்று சொல்லி கதறிக்கொண்டு அந்த பானையை தொட்டு அழிந்து கொண்டு வந்திருக்கிற அந்த சகோதரியை பார்த்து ஆண்டவர் அங்க சொல்லுகிறார். அந்த வாசிங்க. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல மனதுருகி அழாதே. எத்தனை பேரு சொல்ல முடியும்? ஒரு தகப்பனால மட்டும்தான் முடியும். ஒரு குழந்தை ஏன் அழுது எதற்காக அழற? நான் இருக்கிறேமா, நான் இருக்கிறேன், நீ எதற்கு கவலைப்படாத. அல்லேலூயா. ஒரு தகப்பனால மட்டும்தான் அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடியும். நான் இருக்கிறேன், நான் இருக்கிற வரையும் பயப்படாத. அல்லேலூயா. ஒரு குடும்பத்தை பார்த்து ஒரு குடும்ப தலைவர் தான் சொல்ல முடியும், நான் இருக்கிற வரையும் பயப்படாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் அங்க சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து அங்க சொல்லுகிறார். வாசிங்க. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடியை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு. அல்லேலூயா. உடனே அவன் என்ன பண்ணான்? எழுந்துட்டான். கரங்களை தட்டி கருத்து பயன்படுத்தலாமா? எழுந்து போன நிலையில, படுத்த நிலையில உன்னுடைய வாழ்க்கை இருக்குதா? படுத்து போச்சுப்பா, நான் வாழ்க்கை படுத்துச்சு, சுமந்து போற மாதிரி ஆயிடுச்சு, என்ன செய்யறது தெரியல, அடுத்த நிலைமை என்னன்னே புரியல, என் வாழ்க்கை தொடருமா தொடராதான்னு தெரியல, இதுல இருந்து என்னால் மீள முடியுமா மீள முடியாதா அந்த துயரத்துல இருந்து தெரியல, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? ஒரு கதறல். அந்த சத்தத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உன் மேல மனதுருகி எழுந்திருக்கிறதுக்கு என் தேவன் தயாராக இருக்கிறார். உன் புலம்பலை கேட்க கர்த்தர் தயாராக இருக்கிறார். அவர் கண்ணெதிர நீ நிற்க வேண்டும். அல்லேலூயா. அந்த தாயார் அழுகிறதை கர்த்தர் பார்த்து மகன் அந்த 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 கண்ணீரை அவர் கவலையை பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறார்னா, மனதுருகிற கர்த்தர். அல்லேலூயா. மனதுருகி அவர் கரத்தை நீட்டி அந்த பாடியை தொட்டு, வாலிபனே எழுந்திரு. அல்லேலூயா. உயிரடையக்கூடிய, உயிரை கொடுக்கக்கூடிய வல்லமை கர்த்தரிடத்தில் இருக்கிறது, இயேசுவிட்ட இருக்கிறது. செத்தது போல உன்னுடைய நிலைமை இருக்கிறதா? எதிலையுமே நீ முன்னேற்றம் அடைய முடியாம ஒரு செத்த நிலையில் இருக்கிறதா? அதை எழுந்திருக்க வல்லமுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதை எழுந்திருக்க செய்கிறவர். கர்த்தருடைய சமூகத்தில் நீ அழுது செபித்துப்பார். கர்த்தர் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. கடன் சாபங்களை நீக்குகிற தேவன். உன்னுடைய எல்லா பொருளாதாரத்து வீழ்ச்சியும் கர்த்தர் எழுப்பி நிற்கிற வைக்கிற தேவன். அல்லேலூயா. எல்லாவற்றையும் எழுந்து நிற்க செய்வார். பயப்படாதே, கலங்காதே. இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. ஆமென். நீ மறக்காம இயேசு கிறிஸ்துவோடு நீ இருப்பாயானா, கர்த்தர் உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், அழாத. அல்லேலூயா. நான் இருக்கிறேன், அழாத, பயப்படாத, நான் இருக்கிறேன். உன்னை ஒருவனும் எதுவும் செய்திட முடியாது. உன் துக்கம் சந்தோஷமாக மாறும், உன் அவல நிலை மாறும். அல்லேலூயா. உன் சூழ்நிலைகள் மாறும். நான் இருக்கிறேன், அழாத. உன்னை தொட்டு ஆறுதல் படுத்துகிற தெய்வம், ஆறுதல் சொல்கிற தேவன் உன் கூட இருக்கிறார். உன்னோடு கூட வலம் வந்து கொண்டு இருக்கிறார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாத. வாசி. கிட்ட வந்து பாடையை தொட்டார். அவர்கள் சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று சொல்லி மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். உடனே தாயின் இடத்தில் ஒப்படைத்தார். கரங்களை தட்டி கருத்தை பயன்படுத்தலாமா? உடனே படுத்து போய் 4 பேர் தூக்கி போன அந்த வாலிபன் அடக்கம் பண்ண இட்டு போன அந்த வாலிபனை கர்த்தர் தொட்டு சுகமாக்கினார். எவ்வளவு பெரிய விசுவாசம் அந்த தாயாருக்கு இருந்திருக்கும், எவ்வளவு பெரிய கண்ணீர் அந்த தாயாருக்கு இருந்திருக்கும். என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதான், என் மகனே செத்து போயிட்டு இருப்பாரு, நான் உயிர் வாய்ந்து என்ன பிரயோஜனம் இருக்கிறது, நானும் மரித்து போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அழுதிருப்பார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலையில வாழ்ந்து கொண்டிருந்த அழுது கொண்டிருந்த அந்த சகோதரியினுடைய கண்ணீரை துடைத்த கர்த்தர், அப்படிப்பட்ட நிலையில நீ இருப்பாயானால் கர்த்தர் மனதுருகி உனக்காக எழுந்திருக்க போகிறார். அல்லேலூயா. உனக்காக எழுந்திருக்கிற தேவன். ஆமென். அடுத்தது மூன்றாவதாக நீதி செய்கிற கர்த்தர். வாசிங்க 30:18. கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தர் எப்படிப்பட்டவரா? நீதி செய்கிற தேவன். அங்க முதல்ல பார்த்தது என்ன பார்த்தோம்? இறங்கும்படி காத்திருப்பார். இரண்டாவதாக பார்த்தோம் மனதுருகும்படி எழுந்திருப்பார். மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம் நீதி செய்கிற கர்த்தர். ஆமென். நீதி செய்கிற தேவன் ஒரு நாள் உன்னை விட்டு விட மாட்டார். உனக்கு துன்பங்கள் நேரிடும் போது கர்த்தர் அப்படியே விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார். உனக்கு விரோதமாக எதிரி வந்துட்டானா அவனை விட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிற தேவன் நம் தேவன் அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் மேல உண்மையும் உத்தமமாய் கர்த்தரை தேடுகிற மனிதனாக நீ இருந்தால் கர்த்தர் உன்னுடைய எல்லா இழப்புகளையும் சரி செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மேல நீ உண்மையாய் நம்பிக்கை வச்சிருந்தா மட்டும் போதும், கர்த்தர் உனக்கு நீதி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 65:5 வாசிங்க. அங்க தாவீது சொல்றாரு, எல்லாரும் இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களும் நம்பிக்கையா இருக்கிற என்னுடைய ரட்சிப்பின் தேவனே, அவர் எப்படிப்பட்டவரா? பயங்கரமான காரியங்கள் செய்கிறவர். அல்லேலூயா. நீ அறியாததோ எட்டாததமான காரியம், நீ அறியாததோ எட்டாததமான காரியங்களை செய்கிறவர். நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத காரியத்தை அவர் செய்வார். அல்லேலூயா. மரித்தவனை உயிரோடு எழுப்பினவர். யாராலும் செய்ய முடியாத ஒரு விஷயம். பாடையில தூக்கி போன ஒருவனை தொட்டு சுகமாக்கி எழும்ப செய்தவர். கல்லறையில படுத்திருந்தவனை கூப்பிட்டு லாசருவை எழுந்து வெளியே வா என்று சொல்லி கூப்பிட்ட தேவன். அல்லேலூயா. பயங்கரமான காரியங்கள் செய்கிறவர். 38 வருஷமா படுக்கையா படுத்திருந்தவனே உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன் சொன்னவர். பெரிய அற்புதம் செய்கிற தேவன். பயங்கரமான வல்லமை உள்ள தெய்வம். வாசிங்க. பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் நீங்க நீதி உள்ள உத்தரவு செய்கிற தேவன். அல்லேலூயா. நீங்க தான் நீதி செய்கிறவங்க, அநியாயத்துக்கு துணை போகாத ஆளு. அல்லேலூயா. அநியாயத்துக்கு நிறைய பேர் துணை போயிருப்பாங்கல்ல. நீங்க உலகம் எப்படிப்பட்ட நிலையில இருக்குது நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பயங்கரமான நிலை. இன்னைக்கு உலகம் எப்படி போய் இயங்கி கொண்டிருக்குதுன்னா ஒரு நியாயமான காரியங்கள்ல போகவே இல்லை. நீ போதை பொருட்கள் எப்படி இருக்குது? பயங்கரமா இருக்குது. அல்லேலூயா. யார் மேலேயும் குற்றம் சுமத்துறாங்க, யாரையும் குடிக்கிறாங்க, யாருக்கும் நியாயம் விசாரிக்கவே இல்லை. பணம் கட்டி என்ன பண்றாங்க? வெளியே வந்துடுறாங்க. நியாயம் செய்கிறதா இல்லை இன்னைக்கு அரசு. அல்லேலூயா. போலீஸுக்கு இன்னைக்கு நியாயம் விசாரிக்க இல்லை, நீதிபதிகள் இல்லை. அல்லேலூயா. காலம் இன்னைக்கு அப்படியே உருண்டுகிட்டே இருக்குது. அநியாயமும் அக்கிரமமும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஆனாலும் அநியாயமும் அக்கிரமும் பெருகிக் கொண்டு இருந்தாலும் நியாயம் விசாரிக்க நம் தேவன் பெரியவராக இருக்கிறார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் உயிரோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். நியாயமும் நீதியும் செய்கிற தேவன் நம் கூட இருந்து கொண்டே இருக்கிறார்.
மறக்கவே கூடாது நாம. ஹalleluya. மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. நாம நீதி உள்ளவர்களாக நியாயம் உள்ளவர்களாக நடந்து கொள்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும்போது உனக்கு ஒரு துன்பம் வந்தா, உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா, உனக்கு விரோதமாக யார் எழுப்பினாலும் கர்த்தர் துணை நிற்பார். ஹalleluya. கர்த்தர் உனக்கு நீதி செய்வார். ஹalleluya. நாங்க லூக்கா 18வது அதிகாரம் 1 லிருந்து 5 வரையும் வாசிக்கலாம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தால் அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதிக்காதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவை இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தை, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை நீ தான் பண்ணணும், தீர்த்து வைக்க வேணும், நியாயம் தீர்த்து வைக்க வேண்டும் என்று அந்த மனுஷனை மதிக்காதவன், ஒரு நல்லவனே கிடையாதவன், ஆனா அவன் இடத்துல போயிட்டு அந்த அம்மா கேட்கிறாங்க. ஹalleluya. ஒரு கெட்டவன் இடத்துல, ஆனா அவன் தான் நியாயாதிபதி. ஆனா மனுஷனை கொஞ்சம் கூட துளி என்ன பண்ண மாட்டான், இருமாப்பா இருப்பான். இருமாப்பான ஒரு மனுஷனா மதிக்க மாட்டான், போடா வேலையை பார்த்துருப்பான். அப்படிப்பட்ட மனிதனாண்ட இவங்க போறாங்க. ஒன்னும் அலட்டிக்கல, ஒன்னும் பேச்சுக்கல, டெய்லி போயிட்டு இந்த விஷயத்த சொல்றாங்க. எனக்கு எதிராளிக்கே ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நீங்க என்ன பண்ணலாம், தீர்த்து வைக்கணும். இந்த விஷயத்தை மட்டும் அவங்க என்ன பண்றாங்க, ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. ஹalleluya. வாசிங்க அந்த வசனத்தை. வெகு நாள் வரைக்கும் பாருங்க, எத்தனை நாள் அந்த அம்மா போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வெகு நாள்னு சொல்லப்படுது. ஒரு வருஷம் கூட இருக்கலாம், ஒரு வருஷம் இருக்கலாம், 6 மாசம் இருக்கலாம், இல்ல 3 மாசம் இருக்கலாம், 1 மாசம் இருக்கலாம். வெகு நாள் வரைக்கும் பின்பு அவன் நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாமல் இருந்த, தேவனுக்கு பயப்படுறது கிடையாது, மனுஷனையும் நான் மதிக்கிறது இல்லை. அப்படி இருந்தா அந்த அம்மா என்ன ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா, எப்போது இந்த விதவை தொந்தரவு செய்துனே இருக்கிறபடியினால் அடிக்கடி வந்து என்ன அலட்டாதபடி, ஒரு வீரியம் பேசாதபடி முக்கிய ஆயிடுச்சு. அவனுக்கு இறங்கிடுச்சு, உங்களுக்கு நீதி செய்து ஆகணும். நம்ம நம்மள ஒண்ணு கூட அலட்டிக்கல. நம்ம ஒரு 2-3 வாட்டி போய் பேசி இருந்தோமா நம்ம என்ன சொல்லுவோம், கேட்பா கேட்க மாட்டோம். ஹalleluya. சும்மா என்ன போய் கேட்டுக்கணும். ஒரு சாதாரணமா ஒரு அரசியல்வாதி நம்ம போயிட்டு ஒரு பதிவு கேட்கணும், ஒரு வாட்டி 2 வாட்டி போய் கேட்போம். அடுத்தது போகுமா இவனால போறத. ஆனா அந்த அம்மா பத்தியா அதை பத்தி கவலையே கூடாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்மளுடைய பேச்சுக்கு அவன் பதில் அளிப்பான்ற ஒரு நம்பிக்கை யாருக்கு இருந்தது? அந்த அம்மாவுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஹalleluya. அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. ஆண்டவரை அலட்டாதபடி நாம எப்பவுமே அவருக்கு முன்னாடி நீ சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும், நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்துக்கிட்டே இருக்கணும். ஹalleluya. நீ ஜெபிக்கிற காரியத்தை நீ ஜெபித்துக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு ஜெபிச்சுட்டு அதை விட்டுறக்கூடாது. அந்த விஷயத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினே இருக்கணும். அப்படி நீ தெரியப்படுத்தும் போது கர்த்தர் ஒரு நாள் உனக்கு நீதி செய்ய வல்லவராய் இருக்கிறார். 10 நாள் ஜெபம் ஒரு நாள் கேட்கும். ஹalleluya. 10 நாள் திருடன் ஒரு நாள் மாட்டிக்குவான். ஹalleluya. அது போல நீ 10 நாள் ஜெபிச்சிட்டனா ஒரு நாள் ஆண்டவரே அவர் சொல்றாரு, 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், காவலில போடுவோம் உன்னை. அதுக்கப்புறம் மரண பருதி நீ உண்மையா இருந்தா உனக்கு விடுதலை. ஹalleluya. ஜீவ கிரீடம் உனக்கு. கர்த்தர் ஒரு நாள் உன்னை விட்டு விடுகிற தேவனே இல்லை. உனக்கு நீதி செய்ய காத்திருக்கிறார். நீ எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற? நீ தினந்தோறும் ஆண்டவரிடத்துல போய் கேட்டுக்கிட்டே இருக்கிறியா? தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறியா? அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஹalleluya. அடுத்ததாக யோசபாத் என்ற ஒரு யூதாவின் அரசன் யோசபாத்துக்கு விரோதமாக 2 நாளாகமும் 20வது அதிகாரம்
முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். முதல் 2-3 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகமும் 20வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் யோசாபாத்திற்கு பாருங்களேன், பாவம் அந்த யோசாபாத் ராஜாவுக்கு விரோதமா ஒரு காரணமும் இல்லாம யுத்தத்துக்கு வரான். எப்படின்னா ஒரு காரணமும் கிடையாது, ஒரு சல்லி காரணம் கூட கிடையாது. இல்ல சும்மாவே சண்டைக்கு வரான். எத்தனை பேர் வரான் பாருங்களேன், 4 பேர் எழும்புறான். அம்மோன் புத்திரரு, மோவாப் புத்திரரு, அப்புறம் பக்கத்துல இருக்கிற மனுஷர்கள், சுற்றி இருக்கிற புள்ள வரான். எப்படி இருக்கும்? ஒரு தப்பும் பண்ணல, ஒரு தப்பும் செய்யாம என்ன பண்றான், ஒரு காரணமும் இல்லாம சண்டைக்கு வரான். உடனே அங்க 3வது வசனம் வாசிங்க. அப்போ பாருங்க, யோசபாத் உடனே பயப்படுறான். நானா அது நம்ம ஒரு தப்புமே பண்ணல, ஒரு தப்பும் செய்யாது, இவனுக்கு எல்லாம் நம்ம கூட என்ன பண்றாருங்க, எல்லாம் சண்டைக்கு வந்துடுறான். என்ன பண்றதுன்னு தெரியல. யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுறதுக்கு அந்த ஜனங்களை எல்லாரையும் ஒருமுகப்படுத்துறான். இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரையும் ஒருமுகப்படுத்துறான். ஏப்பா எப்படின்னே தெரியலப்பா, நமக்கு விரோதமா எழும்புறான், நீ எல்லாம் கர்த்தருக்கு முன்னாடி வா. வந்து யூதா முழுவதும் என்ன பண்றாங்களாம், உபவாச ஜெபம். ஆண்டவருக்கு முன்னாடி நீ உபவாசித்து பட்னியா இருந்து ஆண்டவருக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு வா. நமக்கு விரோதமாக சத்துரு எழுப்பி வருகிறான், நம்மளை எப்படியாச்சும் மடங்கடிக்க வேண்டும் என்று, எப்படியாச்சும் நம்ம நாட்டை பிடிக்க வேண்டும் என்று, எப்படியாச்சும் நம்ம கூட சண்டையிட வேண்டும் என்று வருகிறான். நீ உபவாசம் போடு. அல்லேலூயா. ஒரு கட்டளை பிறகுது. யாருக்கு பயந்தவங்க? தேவனுக்கு பயந்தவன். அல்லேலூயா. தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன் ஆண்டவருக்கு முன்னாடி, அப்பா யூதா தேசம் எங்கும் மனுஷர்களை கூப்பிட்டு, எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு உபவாசம் பண்ணுவா, நமக்கு விரோதமாக எழுப்புறான். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக எழுப்புனா நம்ம உபவாசம் போடணும். போட்டு பாரு, துண்டை காணும் துணியை காணும் ஓடுறனா இல்லையா பாரு. அல்லேலூயா. நீ ஒன்றும் பண்ண தேவை, அவன் கூட போய் கத்தி சண்டையே போட தேவை. நீ உபவாசம் பண்ணிட்ட, அவன் கூட போய் நீ கத்தி சண்டை போட தேவை, அவனே மன்னிச்சு போவான். யாரும் மன்னிச்சு போடுவான்? எதிராளி அங்க மடிஞ்சு போவான் என்று இந்த வேதம் சொல்லுது. அவனுக்குள்ள பிரிவினை, யார் யாரை கூட்டிட்டு வந்தாலும் அவனுக்குள்ள சண்டை. அல்லேலூயா. அந்த வேதத்தை நீங்கள் நன்றாக வீட்டில் போய் நீங்க வாசித்து பாருங்கள். 12 to 24 வரையும் வாசிக்கணும். எங்கள் தேவனே, நீ அவர்களை நியாயம் தீர்க்க ஆண்டவரிடத்துல கேட்கிறாங்க உபவாசம் பண்ணி. ஆண்டவரே, நீங்க அவங்களை நியாயம் தீர்க்க மாட்டீங்களா? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக எங்களுக்கு நிற்கிறதுக்கு பலன் இல்லை. இவங்க கூட சேர்ந்து என்னால சண்டை போட முடியாது. இவங்க கூட தைரியமா நின்று பேச கூட எங்களால தைரியம் கிடையாது. நாங்கள் செய்ய வேண்டியது நான் கூட எங்களுக்கு தெரியல. ஆகையால் உடனே ஒரு போட் போட்டாங்க. எங்களுக்கு பலனும் கிடையாது, நிக்க தெனாரையும் கிடையாது, அவங்க கூட பேசுறது கூட எங்களுக்கு தைரியம் கிடையாது. நீங்க தான் என்ன பண்ணணும், இந்த காரியத்தை செய்யணும். உங்க முன்னாடி நான் வந்து நின்றுட்டேன்பா. எத்தனை பேர் சரணடையும்? நீ சரணடைஞ்சு பாரு. அங்க சரணடைஞ்சிட்டாங்க. எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. எப்பா இவ்வளவு கூட்டம் வருது, நாங்க என்னால ஒண்ணா பண்ண முடியாது. அல்லேலூயா. யுத்தம் செய்ய தெரியாதுங்களா? யுத்தம் தெரியாது ஜனமா இஸ்ரவேல் மக்களே? யூதா மக்களுக்கு யுத்தம் பண்ண தெரியாதா? யுத்தம் செய்ய கற்றுக் கொடுத்த கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்க, சண்டை போட தெரிஞ்ச ஜனங்க. எப்போ எகிப்தில் இருக்கும்போது சண்டை போட தெரியாது. எகிப்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் எல்லா நாட்டையும் பிடிக்கிறதுக்கு சண்டை போட கற்றுக் கொடுத்தவர். அல்லேலூயா. நீங்க யோசேப்பினுடைய காலத்துல பாருங்க, ஆண்டவரிடத்துல சரணடைறாங்க. எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா விஷயம் தெரிஞ்சவங்க. ஆண்டவர்
எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்தார்? பயங்கரமான காரியங்களை செய்தவர். யாரும் எதிர்பார்க்காத காரியங்கள்லாம் செய்தவர். சமுத்திரத்தை ரெண்டா பிளந்தவர். யோர்தானை அப்படியே ஒடியார யோர்தானை நிக்க செய்த தேவன். கண்மலையில தண்ணீரை வர வச்சவர். மாராவின் தண்ணீரை, கசப்பான தண்ணீரை இனிப்பா மாத்தினவர். பயங்கரமான காரியத்தெல்லாம் செய்த தேவன் நம் முன்னே இருக்கிறார். நாம ஏன் பயப்படணும்? நாம ஏன் கலங்கணும்? நாம ஏன் திகழணும்? ஆண்டவரத்தில் அங்க வைக்கிறாங்க பாருங்க எப்படிப்பட்ட விஷயத்தை. வாசிமா அந்த வசனத்தை. யூதா கோத்திரத்தார் அனைவரும் நின்றார். எல்லாரும் குடும்பத்தோட குழந்தை குட்டி எல்லாம் அவருக்கு முன்னாடி வந்து நின்றாங்க. அப்போ இந்த சபையின் நடுவில் இருக்கிற இறங்கினால அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். அந்த ஏராளமான கூட்டத்துக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க? பயப்படாதீங்க, கலங்காமல் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நீ எப்ப சரணடைஞ்சிட்டியோ, எப்ப நீ கத்தி எடுக்கலையோ, எப்ப நீ தடி எடுக்கலையோ, எப்ப நீ முன்னாடி போய் நிக்கலையோ, அவனுக்கு எதிராக நீ போக வேண்டும் என்று எப்போ நினைக்கலையோ, எப்பவே தேவனுக்கு முன்னாடி போய் நின்று ஆண்டவரே இது எங்களால முடியாதுன்னு எப்போ ஆண்டவருடைய பாதத்துல போய் வேறியோ, அப்பவே ஆண்டவர் முடிவு போயிட்டாரு, இந்த யுத்தம் உன்னுடையது இல்லை, என்னுடையது. அல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு முன்னாடி உங்ககிட்ட சண்டைக்கு வராங்கன்னா நீ சண்டைக்கு போகாம முழங்கால நின்று ஆண்டவருக்கு முன்னாடி அவர்கிட்ட நீ ஒப்படைப்பாங்கன்னா கர்த்தர் அந்த காரியத்தை உனக்கு ஜெயமாக மாற்றி கொடுக்கிறார். அங்க கீழே வாசித்து பார்க்க போயிட்டு அந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் முன்னாடி துதித்தார்கள், ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தினார்கள், அவர்களே வெட்டுண்டு மடிந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வீட்டில் வாசித்து பாருங்க. கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்கிறார். உன்னுடைய யுத்தம் இல்லை, இது என்னுடைய யுத்தம். உனக்கு நீதி செய்கிற தேவன். நீ கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிட்டீன்னா கர்த்தர் உனக்கு நீதி செய்வார். நீ தானா போய் சண்டைக்கு போலான்னு போய் முன்னாடி போய் நின்று சண்டை போட்டினா அவர் விலகிடுவார். யுத்தம் உன்னுடையது, என்னுடையது அல்ல. அல்லேலூயா. உனக்கு அதுல நீதி கிடைக்காது. கர்த்தர் இடத்துல நீ வச்சிட்டீங்கன்னா உனக்கு நீதி கிடைக்கும். ஆமென். உனக்கு நியாயம் கிடைக்கும். கர்த்தர் உனக்கு இறங்கும்படி காத்திருக்கிறவர், மனது உருகும்படி எழுந்திருக்கிறவர், நீதி செய்கிற கர்த்தர். இந்த மூன்று காரியங்களை நம்ம பார்த்தோம். கர்த்தர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்யவே தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். அருமை தேவ பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் காத்திருந்து தேவனுக்கு முன்னாடி அவருக்கு சரணடைங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்வாதாரங்கள் செத்துதாக இருக்குதா, படுத்த நிலையில் இருக்குதா, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் எழுந்திருக்க செய்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருக்கோம். ஒரு பாடலை பாடும்போது